I'm Dr. Rameshwari Nallasamy speaking from Rana Hospital, தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. இன்று நாம் பேச போகும் டாபிக் என்னன்னா பிஎம்எஸ். பிஎம்எஸ் என்று சொல்லப்படும் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். இதையே பிஎம்டி என்றும் சொல்லுவார்கள். அதுக்கு ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் என்று சொல்லுவாங்க. இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன்னா என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஃபிசிக்கல், எமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ் எல்லாம் வரும். அந்த சிம்டம்ஸ் 7 டேஸ்லேருந்து 10 டேஸ்க்கு முன்னாடி பீரியட்ஸ் வந்த உடனே மாறி போயிடும், உடனே சரியாயிடும். நிறைய பேருக்கு அவங்களுக்கு ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். என்னெல்லாம் சிம்டம்ஸ்னா, ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் என்னெல்லாம்னா, ஃபிசிக்கல் சிம்டம்ஸ்னால் பிரஸ்ட் ஒரே பெயின்ஃபுல்லாக இருக்கும், பாடி பூரா பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவங்களால வேலையே செய்ய முடியாது, வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எமோஷ்னல் சிம்டம்ஸ்னால் படப்படுப்பு வரும், ஆங்ஸைட்டி வரும், தூக்கம் வராமல் இருக்கும், நிறைய சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிடாமலே இருப்பாங்க. தே ஆர் கிரேவிங் ஃபார் ஃபுட்டை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இது மாதிரி எல்லாம் இருக்கிறது எமோஷனல். சில சமயம் சைக்கலாஜிக்கல் சிம்டம், யாரை பார்த்தாலும் சண்டை போடணும் போல் இருப்பாங்க, ஒரே டிப்ரெஷனாக இருப்பாங்க, காரணம் இல்லாமல் அழுதுட்டு இருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த சைக்கலாஜிக்கல் இதெல்லாம் சாதாரணமான இது நிறைய 40 to 50% ஆஃப் த லேடிஸ்க்கு இதில் சில பேருக்கு மைல்டாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது என்னன்னு தெரியாமலே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காமலே விட்டுடுவாங்க. இது எதனால் இது வருது, இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் இல்லைன்னா ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் என்று சொல்லப்படுது எதனால் வருதுன்னா, ஆக்சுவலாக ஈஸ்ட்ராடியலுங்கிற ஹார்மோன் நிறைய இருந்தாலும் வரும், லூட்டினைசிங் ஹார்மோன் நிறைய இருந்தாலும் வரும். சில சமயம் ஹைப்பர் ப்ரொலாக்டிமியா என்று சொல்லப்படும் ப்ரொலாக்டின் ஹார்மோன் நிறைய இருந்தாலும் வரும். விட்டமினில் பயோட்டின் கம்மியாக இருந்தாலும் வரும், B6 கம்மியாக இருந்தாலும் வரும், B6 கம்மியாக இருந்தாலும் வரும். ப்ரொஜெஸ்ட்ரஜன் என்ற ஹார்மோன் கம்மியாக சுரந்தாலும் வரும். ஆல்டோஸ்டரான் என்ற ஹார்மோன் நிறைய சுரப்பதாலும் வரும். சில சமயம் அந்த கொழுப்பு அமிலம் அது குறைவாக இருக்கிறதாலும் வரும். இந்த மாதிரி பலவிதமான காரணத்தில் ஏதாவது ஒரு காரணத்தால் இது மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ரொம்ப சில பேருக்கு ப்ரீமென்ஸ்ட்ரல் டைமார்பிக் டிஸ்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க, அது பிஎம்டிடின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமில் இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட் ஆகி அவங்களால வேலையை பார்க்க முடியாது, அவங்க லீவ் போடுவாங்க, உறவினர்களோட சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி பலவிதமான சைக்காட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருக்கும். இது எல்லாருக்கும் வராது, ஏதோ ஒரு 5% ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கும். இந்த மாதிரி பிஎம்டிடி இருக்கிறவங்க எல்லாம் இது கைனகாலஜிஸ்ட் ஒப்பீனியனை தவிர சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணால் தான் சரியாக வரும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரான் சரியாக ஊறாததால், எக்குத்தப்பாக ஊறுறதால சிரட்டோனின் என்ற ஒரு ஹார்மோன் மூளையிலேருந்து சுரக்கும். அது சரியாக ஊறாததால், அதுவும் சரியாக பேலன்ஸ்டாக ஊறாததால் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வருது. இது என்ன பண்ணுறது, இது மாதிரி வந்ததுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு B6 டேப்லெட்ஸு, ஈவினிங் பிரைமோஸ் ஆயில் என்ற டேப்லெட்டு இதெல்லாம் கொடுத்து அவங்க சரி பண்ணிடுவாங்க. இதோடு சேர்த்து நீங்கள் டயட் மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தி டயட் எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும். இது அதிகமாக சாக்லேட் சாப்பிடுவதாக இருந்தால் சாக்லேட் சாப்பிட்றத குறைச்சிக்கணும். ரொம்ப உப்பு சாப்பிட்ட ஊறுகாய், அப்பளம் இது மாதிரிலாம் நிறைய சாப்பிடுவதாக இருந்தால் அதையும் இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் இருக்கிறவங்க குறைச்சிக்கணும். யோகா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதால இந்த டென்ஷன்லாம் கம்மியாயிடும். இந்த இது ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் என்னன்னு தெரியாமலே ஏதோ உடம்பு அசதியாக இருக்குது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, வேலை செய்ய முடியல, கவனிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களே உட்காந்து சில சமயம் டிப்ரெஷனால் அழுதுட்டு இருப்பாங்க, வீட்டில் சண்டை போட்டுட்ருப்பாங்க. இதெல்லாம் ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் தெரியாமலே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருப்பாங்க. இதை அவருடைய மருத்துவரை பார்த்து அணுகி இதுக்கு சரி பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய வியாதி கிடையாது. பிரஸ்ட் பெயின் தான் நிறைய பேர் ப்ரீமென்ஸ்ட்ரல் நாஸ்டால்ஜியான்னு பிரஸ்ட்டில் பெயின் இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, பிரஸ்ட் ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லி வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். சில பேருக்கு உடம்பெல்லாம் தண்ணியாக ப்ளோட்டடாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க.
நிறைய பேர் வந்து கிரேவிங் ஃபார் ஃபுட் இருக்கும். இதில் எது இருந்தாலும் சரி, உங்களுடைய மருத்துவரை அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா இதில் சரியாக போயிடும். இது ஒன்றும் பயப்படத்தக்க வியாதி ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் உங்கள் மருத்துவரிடம் உங்களுடைய சிம்டம்ஸை சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அவங்க இதுக்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடியது. இதை நீங்கள் இந்த அறிகுறிகள் இருந்ததனால் நீங்கள் பார்த்து சரி பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மற்ற மகளிர் வியாதியை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். உங்களுடன் இணைந்திருப்பது டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல், தில்லைநகர், திருச்சி. நன்றி, வணக்கம்.